ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு வடிவியல் எடுத்துக்காட்டு 4.12 பார்க்கலாம். முக்கோணம் PQRின் நடுக்கோட்டு மையம் வரைக. அதன் பக்கங்கள் PQ = 8 cm, QR = 6 cm, RP = 7 cm. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முக்கோணம் வரையணும். இப்போ பாருங்க, உதவி படத்தில் நம்ம ரஃபாக ஒரு சின்னதாக ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? இதோட நேம் PQRன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது P, இது Q, இது R. தென் நம்மளுக்கு PQ, இது P, இது Q. அப்போ இந்த சைடோட அளவு 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. QR அப்போ இந்த சைடோட அளவு, சரிங்களா? இது Q, இது R. அப்போ இந்த சைடோட அளவு 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக RP = 7 சென்டிமீட்டர். இது R, இது P. அப்போ இந்த சைடோட அளவு 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமாய். அதுக்கு பிறகு இந்த முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணுமாய். சரிங்களா? இப்போ நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது 2 பக்கத்துக்கு நடுப்புள்ளி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். உங்கள் விருப்பம் தான். ஏதாவது 2 பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் PQ இந்த பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிப்பேன். இந்த புள்ளிக்கு நான் எம்னு நேம் கொடுப்பேன். அதே மாதிரி இனிமே QR இந்த பக்கத்துக்கு நான் நடுப்புள்ளி கண்டுபிடிப்பேன். இதுக்கு N அப்படின்னு நேம் கொடுப்பேன். சரிங்களா? ஏதாவது 2 பக்கத்துக்கு நீங்க நடுப்புள்ளி கண்டுபிடிச்சாலே போதும். இனி என்ன பண்ணணும்னா PQ இந்த சைடோட நடுப்புள்ளிய இந்த சைடுக்கு எதிர்பக்கத்துல இருக்கக்கூடிய R புள்ளியுடன் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி. சரிங்களா? அதே மாதிரிதான் QR இதோட இந்த நடுப்புள்ளிய நான் இதுக்கு எதிர்பக்கத்துல இருக்கக்கூடிய P புள்ளியுடன் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 நடுக்கோடுகள் கிடைச்சிருக்கு. இந்த 2 நடுக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு நடுக்கோட்டு மையம். இதை G என்கிற லெட்டரால குறிச்சுப்போம். சரிங்களா? இனி பேலன்ஸ் ஒரே ஒரு புள்ளி மட்டும் இருக்கும், Q புள்ளி. அதை என்ன பண்ணணும்னா Q புள்ளியில இருந்து கரெக்டாக நடுக்கோட்டு மையம் அந்த G வழியா ஒரு கோடு வரைஞ்சிட்டாலே போதும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் நம்ம நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையலாம். எப்பவும் மாதிரி ஃபர்ஸ்ட் அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கணும். அடிப்பக்கத்தோட அளவு 8 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ண போறீங்க? 0ல் ஒரு புள்ளி வச்சிருங்க. அப்புறம் 8லேயும் ஒரு புள்ளி வைங்க. சரிங்களா? வச்சுக்கிட்டு இந்த 2 புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ இந்த புள்ளி எனக்கு P, இந்த புள்ளி எனக்கு Q. இது நம்மளுக்கு 8 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. இனிமே P புள்ளியிலிருந்து 7 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனை கரெக்டாக 0ல் இருக்கணும். பென்சில் முனை 7ல் இருக்கணும். சரிங்களா? நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, இப்போ P புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி. இனிமேல் Q புள்ளியிலிருந்து 6 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். அப்போ காம்பஸோட முனை கரெக்டாக 0ல் இருக்கணும், பென்சில் முனை 6ல் இருக்கணும். சரிங்களா? ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ Q புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்கலாம். அது இந்த வில்லை வெட்டுற மாதிரியான வில்லு. இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லுமே வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாக்குது. இந்த புள்ளி தான் R. இப்போ R புள்ளியையும் Q புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, அதே மாதிரி P புள்ளியையும் R புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும். ஓகே, எழுதிக்கலாம். PR 7 சென்டிமீட்டர். அதே மாதிரி QR 6 சென்டிமீட்டர். இப்போ தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இனி ஏதாவது 2 பக்கத்துக்கு நம்ம நடுப்புள்ளி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் PQ இந்த பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா காம்பஸோட முனை கரெக்டாக P புள்ளியில வச்சிருங்க. வச்சுக்கிட்டு இப்போ இந்த கோடுல இது பாதின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் பாதிக்க மேலே அளவெடுக்கணும். உங்கள் விருப்பம் தான். ஆனால் பாதிக்க மேலே எடுத்து மேலே ஒரு வில், அதே மாதிரி கீழேயும் ஒரு வில்லு. சரிங்களா? இப்போ அளவை மாற்றாமல் Q புள்ளியில் வைத்து இன்னும் 2 வில் வெட்டிக்க போகிறீங்க. அது இப்போ வரைஞ்ச இந்த வில்லை வெட்டுற மாதிரியான வில்லு. இங்கே ஒன்று, அதே மாதிரி கீழேயும் ஒன்று. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லும் இங்கே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும், இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது டாட் டாட் வச்சு ஒரு கோடு. அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் நீங்கள் லைன் வரைஞ்சிக்கணும், இல்லாட்டா குழம்பிடும். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்க, நம்ம இப்போ வரைஞ்ச இந்த கோடு PQ இந்த கோட்டு துண்டை வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளிக்கு நம்ம எம்னு நேம் கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் PQ இந்த கோடோட நடுப்புள்ளி. இனி QR இந்த பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு காம்பஸோட முனை கரெக்டாக Q புள்ளியில் வச்சுருங்க. இங்கே அதே மாதிரி தான். இது பாதி அப்படின்னா நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும். உங்கள் விருப்பம். பாதிக்க மேலே எடுத்து இங்கே ஒரு வில், அதே மாதிரி இங்கே ஒரு வில். இப்போ அளவை மாற்றாமல் R புள்ளியில் வைத்து இன்னும் 2 வில் வெட்டிக்க போகிறீங்க.
அதாவது இப்போ வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரியான வில் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த 2 வில்லும் இங்கே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும், இங்கே ஒரு புள்ளி உருவாகும். அந்த புள்ளியை இணைத்து நம்ம கோடு வரைஞ்சிடலாம். ஓகே, டாட் டாட் வச்சு கோடு. சரிங்களா? ஓகே, வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். நம்ம இப்போ வரைஞ்ச கோடு இது. அப்போ இது QR என்கிற இந்த பக்கத்தை வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளிக்கு நம்ம என்னன்னு நேம் கொடுப்போம். இதுதான் QR பக்கத்தோட நடுப்புள்ளி. இனி என்ன பண்ணணும்? PQ இதோட எதிர்ப்புள்ளியான R புள்ளியுடன் இந்த நடுப்புள்ளியை இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். ஓகே, வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கத்தோட நடுப்புள்ளியை இந்த பக்கத்தோட எதிர்ப்புள்ளியான P புள்ளியுடன் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். ஓகே, வரைஞ்சிடலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்க, இந்த 2 நடுக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு நடுக்கோட்டு மையம். இதை G என்கிற லெட்டரால நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? G என்கிற லெட்டரால குறிச்சுப்போம். இனிமேல் நம்மளுக்கு பேலன்ஸ் ஒரே ஒரு Q புள்ளி மட்டும் இருக்குது. அதை என்ன பண்ணணும்னா, Q புள்ளியிலிருந்து நடுக்கோட்டு மையமான G புள்ளி வழியாக ஒரு கோடு வரைஞ்சிட்டாலே போதும். ஓகே, வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின்ல கேட்டது மாதிரி நடுக்கோட்டு மையத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவுதான் இந்த கணக்கு. இந்த கணக்கு உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். நம்ம பயிற்சி 4.5ல இந்த மாடல்ல இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன். சரிங்களா? இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டு 4.13 பார்க்கலாம். PQ is equal to 6 cm, கோணம் Q is equal to 60 டிகிரி மற்றும் QR is equal to 7 cm அளவுகளை கொண்ட முக்கோணம் PQR வரைந்து அதன் குத்துக்கோட்டு மையம் காண்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமா, இதோட நேம் PQRனு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த முனை P, இந்த முனை Q, இந்த முனை R. சரிங்களா? இங்கே PQ is equal to 6 cm, இது P, இது Q. அப்போ இந்த சைடோட அளவு 6 cmனு கொடுத்துருக்காங்க. இனி கோணம் Q, கோணம் Qனா இது. சரிங்களா? இதோட மதிப்பு 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இனி QR, இது Q, இது R. அப்போ இந்த சைடோட அளவு 7 cmனு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணும். அதுக்கு பிறகு இதோட குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது 2 பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும். உங்க விருப்பம் தான். ஏதாவது 2 பக்கத்துக்கு நீங்க குத்துக்கோடு வரையணும். நம்ம போன சம்மில் நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிச்சோம். அங்கே என்ன பண்ணோம்? ஏதாவது 2 பக்கத்துக்கு நம்ம நடுப்புள்ளி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான் இங்கே குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது 2 பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் PQ என்கிற இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும்னா இதோட எதிர்முனையான R புள்ளியிலிருந்து ஒரு குத்துக்கோடு நம்ம PQ என்கிற பக்கத்துக்கு நம்ம வரைஞ்சிக்கணும். இது நம்மளுக்கு கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கும். அதே மாதிரி இனினா QR இந்த பக்கத்துக்கு வரைய போகிறேன். சரிங்களா? உங்கள் விருப்பம் தான். ஆனால் ஏதாவது 2 பக்கத்துக்கு நீங்கள் வரையணும். நீங்கள் வேணால் இந்த பக்கத்துக்கு கூட வரைஞ்சிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது 2 பக்கத்துக்கு நீங்கள் குத்துக்கோடு வரைஞ்சி தான் ஆகணும். இனி QR இந்த பக்கத்துக்கு நான் குத்துக்கோடு வரைய போகிறேன். அப்போ இதோட எதிர்முனையான P புள்ளியிலிருந்து ஒரு குத்துக்கோடு QR பக்கத்துக்கு நம்ம வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? இதுவும் நம்மளுக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். இந்த 2 குத்துக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு குத்துக்கோட்டு மையம். இதை H என்ற லெட்டரால் நம்ம குறிச்சிப்போம். ஓகேங்களா? இனி ஒரே ஒரு பக்கம் மட்டும் இருக்கும். அதுக்கு எப்படி குத்துக்கோடு வரைஞ்சிக்கணும்னா கரெக்டாக அந்த Q புள்ளியிலிருந்து, அதாவது இந்த பக்கத்தோட எதிர்முனையான Q புள்ளியிலிருந்து குத்துக்கோட்டு மையமான H புள்ளி வழியாக ஒரு கோடு வரைஞ்சிட்டாலே போதும். இந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையலாம். எப்பவும் மாதிரி ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கணும். அடிப்பக்கத்தோட மதிப்பு 6 சென்டிமீட்டர். அப்போ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 0ல் ஒரு புள்ளி வச்சுருங்க. அப்புறம் 6லேயும் ஒரு புள்ளி வைங்க. இந்த 2 புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த புள்ளி எனக்கு P, இந்த புள்ளி எனக்கு Q. இது நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கு பிறகு கோணம் Q எனக்கு 60 டிகிரி. அப்போ பாகைமணியை எடுத்துக்கோங்க, கரெக்டாக Q புள்ளியில் வைங்க. இப்போ நம்மளுக்கு கோடு இந்த சைடாக போகுது பார்த்தீங்களா? அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். நம்மளை இங்கே 60 டிகிரியை குறிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கரெக்டாக 60க்கு நேரம் ஒரு புள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த புள்ளியையும் Q புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இங்கே ஒரு அம்புகுறி. இப்போ நம்மளுக்கு கோணம் Q 60 டிகிரி, அதையும் எழுதிக்கலாம். ஓகே, இனி Q புள்ளியிலிருந்து 7 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். அதுக்கு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க. காம்போஸோட முனை கரெக்டாக 0ல் இருக்கணும். அதே மாதிரி பென்சில் முனை உங்களுக்கு 7ல் இருக்கணும். சரிங்களா? கரெக்டாக 7ல் இருக்கணும். நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும்.
இப்போ காம்பஸோட முனை கரெக்டாக Q புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். அந்த வில் இந்த கோடை வெட்டுற மாதிரியான வில்லு. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த கோடை இந்த வில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஆர். இப்போ ஆர் புள்ளியையும் P புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும். ஓகே, எழுதிக்கலாம். QR 7 சென்டிமீட்டர், அதை எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இனிமே குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும். அது எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் PQ இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரைய போறேன். அப்போ இதோட எதிர்முனையான ஆர் புள்ளியில காம்பஸோட முனைய வைங்க. சரிங்களா? வச்சுக்கிட்டு நீங்களாவே தோராயமா ஒரு அளவெடுக்க போறீங்க. உங்க விருப்பம். நீங்களாவே தோராயமா ஒரு அளவெடுத்து PQ என்கிற இந்த பக்கத்தை 2 முறை வெட்டுற மாதிரியான வில் வெட்டிக்க போறீங்க. உங்க விருப்பத்துக்கு ஒரு அளவெடுத்து. சரிங்களா? ஆனா 2 முறை வெட்டுற மாதிரியான வில்லு. ஓகே, அப்ப இங்க ஒண்ணு, அதே மாதிரி இங்கேயும் ஒண்ணு. சரிங்களா? இப்போ பாருங்க, PQ என்கிற இந்த பக்கத்தை இந்த 2 வில் வெட்டும் போது நம்மளுக்கு இங்க 2 புள்ளி உருவாகி இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்க அளவை மாற்றவே கூடாது. ஆர் புள்ளியில இருந்து இந்த 2 வில் வெட்ட எந்த அளவை பயன்படுத்தினீங்களோ அதை மாத்தாம இப்போ இந்த புள்ளியில வைத்து ஒரு வில் வெட்டிக்க போறோம். ஓகே, இந்த மாதிரி இங்க ஒரு வில். அதே மாதிரி இனி அளவை மாத்தாம இந்த புள்ளியில வைத்து இன்னொரு வில் வெட்டிக்க போறோம். அந்த வில் இந்த வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 2 வில்லுமே இங்க வெட்டும் போது நம்மளுக்கு ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா PQ பக்கத்தோட குத்துக்கோடு நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, இது கண்டிப்பா நம்மளுக்கு 90 டிகிரியா தான் இருக்கும். சரிங்களா? இனி நான் QR என்கிற இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரைய போறேன். அப்போ இந்த பக்கத்தோட எதிர்முனையான புள்ளியில காம்பஸோட முனைய வைங்க. வச்சுக்கிட்டு தோராயமா உங்க விருப்பத்துக்கு தோராயமா ஒரு அளவு எடுத்து இந்த பக்கத்தை QR என்கிற இந்த பக்கத்தை 2 முறை வெட்டுற மாதிரியான வில்லு. சரிங்களா? வெட்டிக்கலாம். இங்க ஒன்று, அதே மாதிரி இங்கேயும் ஒன்று. ஓகே, இப்போ பாருங்க, இந்த கோட்டு துண்டுல இந்த 2 வில் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாயிருக்கு, இங்கேயும் ஒரு புள்ளி உருவாயிருக்கு. இப்போ நீங்க அளவை மாற்றவே கூடாது. அளவை மாத்தாம இந்த புள்ளியில வைத்து இங்க ஒரு வில்லு, அதே மாதிரி இந்த புள்ளியில வைத்து இன்னொரு வில்லு, அந்த வில் இந்த வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு. சரிங்களா? இப்போ இந்த 2 வில்லுமே வெட்டும் போது நம்மளுக்கு இங்க ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளியையும் P புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா QR பக்கத்தோட குத்துக்கோடு நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே ஓகே, வரைஞ்சிட்டோம். சரிங்களா? இதுவும் நம்மளுக்கு 90 டிகிரியா தான் இருக்கும். இப்போ நம்ம 2 குத்துக்கோடு வரைஞ்சிருக்கோம். இந்த 2 குத்துக்கோடுகளும் சந்திக்கிற இந்த புள்ளி தான் குத்துக்கோட்டு மையம். இதை H என்ற லெட்டரால குறிச்சுப்போம். சரிங்களா? இனி பேலன்ஸ் ஒரே ஒரு பக்கம் மட்டும் இருக்கு. அப்போ இதுக்கு குத்துக்கோடு வரையணும்னா இந்த Q புள்ளியிலிருந்து கரெக்டாக குத்துக்கோட்டு மையமான இந்த H புள்ளி வழியா ஒரு கோடு வரைஞ்சிட்டாலே போதும். ஓகே, வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ கொஸ்டின்ல கேட்டது மாதிரி குத்துக்கோட்டு மையமான இந்த H புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவு தான் இந்த சம். இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். நம்ம பயிற்சி 4.5ல இந்த மாடல்ல இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன். சரிங்களா? போய் பாருங்க.